ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு சென்டென்ஸை பார்த்து அந்த சென்டென்ஸ் மாதிரியே இன்னொரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அதே சென்டென்ஸை கேள்வியாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ், கொடுத்துருக்கிற சென்டென்ஸை வேறு டென்ஸில் சொல்லி பார்க்குறது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் குட். இந்த சென்டென்ஸை வச்சுட்டு நீங்கள் விச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். எது நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும். எல்லாம் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு. எவ்வளவு நன்றாக இருக்கிறது எல்லாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அதை கொஸ்டின் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தென் ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தப்பாக எழுதுனதை சரி பண்ணிக்கிற முடியும். இனிமேல் அந்த தப்பு வராமல் பார்த்துக்கிற முடியும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் குட். எது நன்றாக இருக்கிறது? விச் இஸ் குட். ஓகே, எல்லாம் நன்றாக இருக்கிறதா? இது வேர்பல் கொஸ்டின். இஸ் எவ்ரிதிங் குட்? எவ்வளவு நன்றாக இருக்கிறது எல்லாம்? ஹவு குட் எவ்ரிதிங் இஸ். இது எக்ஸ்க்ளமேட்டரி, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். இப்போது உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், அதாவது கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். இது ஒரு உயரமான கட்டிடம். திஸ் இஸ் அ டால் பில்டிங். எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம்? ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம் ஃப்ரேம் பண்ணுங்கள். எது உயரமான கட்டிடம்? விச் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு கேள்வி. இது உயரமான கட்டிடமா? இஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு கேள்வி. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு உயரமான கட்டிடம். திஸ் இஸ் அ டால் பில்டிங். எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம்? ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ். எது உயரமான கட்டிடம்? விச் இஸ் அ டால் பில்டிங். இது உயரமான கட்டிடமா? இஸ் திஸ் அ டால் பில்டிங். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்கள் நேற்று படித்தனர். தே ஸ்டடீட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று படித்தனரா? இந்த கொஸ்டின் டிட்ல ஆரம்பிக்குது. எப்போது அவர்கள் படித்தனர்? வென் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர்கள் நேற்று என்ன செய்தனர்? வாட் அப்படிங்கிற கேள்வி வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ மூணுமே கொஸ்டின்ஸ் தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே ஸ்டடீட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று படித்தனர். ஸோ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அவர்கள் நேற்று படித்தனரா? டிட் தே ஸ்டடி எஸ்டர்டே. இந்த டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ஸ்டடி அப்படிங்கிற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். எப்போது அவர்கள் படித்தனர்? வென் டிட் தே ஸ்டடி. அவர்கள் நேற்று என்ன செய்தனர்? வாட் டிட் தே டூ எஸ்டர்டே. அவர் எப்போதும் இங்கு தங்குவார். ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர். எப்பொழுதுமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவார். அவர் எப்போதும் எங்கு தங்குவார்? வேர் அப்படிங்கிற கொஸ்டின் கேளுங்க. யார் இங்கு தங்குவார்கள்? யார் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க? ஹூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேளுங்க. அவர் எப்போதும் இங்கு தான் தங்குவாரா? இஸ் ஹீ அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ட்ரை பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் எழுத முடியும், பேச முடியும். அவர் எப்போதும் இங்கு தங்குவார். ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர். அவர் எப்போதும் எங்கு தங்குவார்? வேர் டஸ் ஹீ ஸ்டே ஆல்வேஸ். ஸோ இந்த இடத்துல டஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா இப்போ தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதே மாதிரி கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். யார் இங்கு தங்குவார்கள்? ஹூ ஸ்டே ஹியர். ஹூ ஸ்டேஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்போதும் இங்கு தான் தங்குவாரா? டஸ் ஹீ ஸ்டே ஹியர் ஆல்வேஸ். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நாளை பேசுவீர்கள். யூ வில் ஸ்பீக் டுமாரோ. நாளை நீங்கள் பேசுவீர்களா? நான் நாளை பேசவா? இந்த 2 கேள்விகளும் வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். யார் நாளை பேச போவது?
who அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ வில் ஸ்பீக் டுமாரோ. வில் யூ ஸ்பீக் டுமாரோ? நாளை நீங்கள் பேசுவீர்களா? நான் நாளை பேசவா? வில் ஐ ஸ்பீக் டுமாரோ? யார் நாளை பேச போவது? WH டைப் கொஸ்டின். ஹூ வில் ஸ்பீக் டுமாரோ? இது ஒரு கூர்மையான கத்தி. திஸ் இஸ் a ஷார்ப் நைஃப். எந்த ஒன்று கூர்மையானது? விச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இது ஒரு கூர்மையான கத்தியா? வேர்பல் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் திஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி? ஹவு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். அந்த சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு கூர்மையான கத்தி. திஸ் இஸ் a ஷார்ப் நைஃப். எந்த ஒன்று கூர்மையானது? விச் ஒன் இஸ் ஷார்ப்? இது ஒரு கூர்மையான கத்தியா? இஸ் திஸ் a ஷார்ப் நைஃப்? ஸோ இது வேர்பல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது WH டைப் கொஸ்டின். அடுத்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பாருங்கள். எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி? ஹவு ஷார்ப் திஸ் நைஃப் இஸ். ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இது ஒரு மிகச்சிறிய ஊர். திஸ் இஸ் a வெரி ஸ்மால் சிட்டி. இது ஒரு மிகச்சிறிய ஊரா? இஸ் அப்படின்னு அந்த கேள்வி ஆரம்பிக்கணும். எது மிகச்சிறிய ஊர்? விச் அப்படின்ற கொஸ்டின். எவ்வளவு சிறியது இந்த ஊர்? இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஹவு அப்படின்னு ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு மிகச்சிறிய ஊர். திஸ் இஸ் a வெரி ஸ்மால் சிட்டி. இது ஒரு மிகச்சிறிய ஊரா? ஸோ திஸ் இஸ் a அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த சென்டென்ஸ். அதில் இருக்கிற இஸ் அப்படிங்கிற வேர்பு முன்னாடி கொண்டு வந்துட்டோம். இஸ் திஸ் a வெரி ஸ்மால் சிட்டி? வேர்பல் கொஸ்டின் ஆயிடுச்சு. திஸ் இஸ் a வெரி ஸ்மால். இஸ் திஸ் a வெரி ஸ்மால்? எது மிகச்சிறிய ஊர்? விச் இஸ் வெரி ஸ்மால் சிட்டி? எவ்வளவு சிறியது இந்த ஊர்? ஹவு ஸ்மால் தி சிட்டி இஸ்? அவர் என்மேல் கோபமாக இல்லை. ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ. யார் உன்மேல் கோபமாக இருப்பது? ஹூ அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. அவர் உன்மேல் கோபமாக இருக்கிறாரா? இஸ் அப்படிங்கிற கேள்வி ஆரம்பிக்கணும். எவ்வளவு கோபக்காரர் அவர்? வாட் ஆன்? ஸோ ஒரு WH டைப் கொஸ்டின், ஒரு வேர்பல் கொஸ்டின் அண்ட் an எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ. அவர் என்மேல் கோபமாக இல்லை. யார் உன்மேல் கோபமாக இருப்பது? ஹூ இஸ் ஆங்க்ரி வித் யூ? அவர் உன்மேல் கோபமாக இருக்கிறாரா? இஸ் ஹீ ஆங்க்ரி வித் யூ? ஓகே, ஹீ இஸ் ஆங்க்ரி வித் யூ. அவர் உன்மேல் கோபமாக இருக்கிறார். இது சென்டென்ஸ். அதவே இஸ் ஹீ ஆங்க்ரி வித் யூ அப்படின்னா கேள்வியாக மாறிடுது. எவ்வளவு கோபக்காரர் அவர்? வாட் அன் ஆங்க்ரி மேன் ஹீ இஸ். எவ்வளவு கோபக்காரர் அவர்? இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை இன்னொரு கேள்வியாக மாற்றுறது, அதில் இருக்கிற டென்ஸை வேறு டென்ஸுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.